அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறும் புதனால் உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூலை 22 முதல் புதன் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன என்று பார்க்கும்போது, ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறாருங்க. சகாயஸ்தானத்தின் அதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திப்பதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி ஆனந்தமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சில நல்ல மாற்றங்களை உறுதியாகவே நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சிறு முயற்சியிலே தடைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது. புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிட்டும். தாய்வழி ஆதரவு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக அமைவதோடு மட்டுமல்லாது தடைபட்டிருக்கக்கூடிய காரியங்களை சகாயஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க. புதிதாக இடம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. அது மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அரசு வழியிலும் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் அறிவுக்கு மட்டும் அதிபதியல்லாமல் கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடியவராக பார்க்கப்படுகிறார். அவர் வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது மதிநுட்பத்தை நன்கு பயன்படுத்தி எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அதை சமாளித்து வெளிவருவதற்கான மதிநுட்பத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிர்பாராத வீண் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் கூட அவை சகாயம் என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்கிறது. சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றாலும் கூட வீண் விரயங்களில் பணத்தை விரயமாக்குவதற்கான வழிகளும் இந்த தருணத்தில் ஏற்படாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும், நோய்வாய்ப்படும் என்று சொல்வார்கள். ஆனால் புதன் பலம் பெறக்கூடிய அமைப்பில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பாக ஆபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மேல் அதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக கிடைக்கும். சக பணியாளர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் பணி சார்ந்த சூழல் சுமையாக இல்லாமல் சற்று நினைப்பதை காட்டிலும் மனநிறைவு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு நீங்கள் நினைத்தபடியே சாதகமாக அமையும். பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. எதிர்பாராத சிறிய சலுகைகள் இந்த தருணத்தில் தைரியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வரும். ஏனென்றால் விரயத்தின் நீச்ச அதிபதியாக பார்க்கப்படுகிறார். எனவே பல்வேறு வகையான மாற்றங்களை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது துணிந்து பல பணிகளை மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சந்தை நிலவரம் சாதகமாக மாறக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் துரிந்து உற்பத்தியை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது புதிய விற்பனை நிலையம் திறத்தல் உள்ளிட்டவற்றில் ஏற்பட்ட தாமதம் சற்று விரைவாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்க இருக்கிறது. கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக இருப்பதால் பல்வேறு வகையான புதிய பொருட்களை அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. நினைப்பதை காட்டிலும் நன்கு திட்டமிட்டு நுணுக்கமாகவும் சிறப்பாகவும் செயல்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய
முக்கூட்டு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரகநிலைகளில் புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறக்கூடிய இதே வேளையில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வலம் வருகிறார் சுக்கிரன். ஜென்மத்தை விட்டு விலகிய அமைப்பில் வலம் வருகிறார் சூரியன். எனவே நினைப்பதை காட்டிலும் கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் உயர இருக்கும் வாழ்க்கை நிலை என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை ரீதியான வாய்ப்புகள் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. பல்வேறு வகையான நெருக்கடிகள், சிக்கல்கள், சிரமங்கள் என எதுவாக இருந்தாலும் அவற்றை அளவாக சிறப்போடு கையாளக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது. வீண் விரைய ஆடம்பர செலவுகளை குறைப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்பை இந்த தருணத்தில் சற்று தாராளமாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் கட்சியில் ஆதரவு நீடித்தாலும் கூட மேல்மட்ட தலைவர்களில் சற்று சுமூகமான உறவு பாதிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதால் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். உங்களுடன் நெருங்கி பழகக்கூடியவர்களாலேயே சில எதிர்பாராத சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். எனவே அனைவருடனும் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான சிரமங்களை கூட தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நினைப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் கல்வியில் கிடைக்க இருக்கிறது. ஆசிரியரின் வழிகாட்டுதல் மிக சிறப்பான முறையில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் கல்வி ரீதியான பணிகளை உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பானதாக மாற்றி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. புதனும் வக்ர நிவர்த்தி பெறுவதால் இந்த தருணத்தில் கடினமாக உழைத்தாலும் கூட பலனை நிறைவாக சந்திக்க முடியவில்லை என்று ஆதங்கப்பட்ட உங்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை புதனின் வக்ர நிவர்த்தி உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருந்தால் பாக பிரிவினை மற்றும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய விற்கக்கூடிய விஷயங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தவிர்த்து நன்மையையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு சுக்கிரனின் அமைப்பும் சாதகமாக இருக்கும்போது குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவான அமைப்பில் வலம் பெறுவதால் இந்த தருணத்தில் பெண்மணிகள் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் துணிச்சலுடன் மேற்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. பெண்மணிகள் பல்வேறு வகையான சங்கடங்களை தவிர்த்து தங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக சந்திக்க போகின்றனர். சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக புதன் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமுமின்றி எளிதாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மேசராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.